பரிசுத்தமுள்ள தகப்பனே, கிருபையாய் தந்திருக்கிற இந்த புதிய நாளுக்காக நன்றி ஆண்டவரே. இந்த மாதத்தின் 3வது நாளுக்காக தேவனுக்கு நன்றி செலுத்துகிறோம். எங்கள் பிதாவாகிய தேவனுக்கு ஸ்தோத்திரம், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு ஸ்தோத்திரம், பரிசுத்த ஆவியானவருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இந்த நாளிலும் கூட வாசிக்கும்படியாய் தெரிந்து கொள்ளப்பட்ட வேத பகுதி 2 கொரிந்தியர் 6ஆம் அதிகாரத்திலிருந்து சில வசனங்கள். அனுக்கிரக காலத்திலே நான் உனக்கு செவி கொடுத்து இரட்சணிய நாளிலே உனக்கு உதவி செய்தேன் என்று சொல்லியிருக்கிறாரே. இதோ இப்பொழுதே அனுக்கிரக காலம், இப்பொழுதே இரட்சணிய நாள். இந்த ஊழியம் குற்றப்படாதபடிக்கு நாங்கள் யாதொன்றிலும் இடரல் உண்டாக்காமல் எவ்விதத்தினாலேயும் எங்களை தேவ ஊழியக்காரராக விளங்க பண்ணுகிறோம். கணத்திலும் கனவீனத்திலும் துர்க்கீர்த்தியிலும் நற்கீர்த்தியிலும் எத்தரெனப்பட்டாலும் நிஜஸ்தராகவும் அறியப்படாதவர்கள் எனப்பட்டாலும் நன்றாய் அறியப்பட்டவர்களாகவும் சாகிறவர்கள் எனப்பட்டாலும் உயிரோடு இருக்கிறவர்களாகவும் தண்டிக்கப்படுகிறவர்கள் எனப்பட்டாலும் கொல்லப்படாதவர்களாகவும் துக்கப்படுகிறவர்கள் எனப்பட்டாலும் எப்பொழுதும் சந்தோஷப்படுகிறவர்களாகவும் தரித்திரர் எனப்பட்டாலும் அநேகரை ஐஸ்வர்யவான்கள் ஆக்குகிறவர்களாகவும் ஒன்றும் இல்லாதவர்கள் எனப்பட்டாலும் சகலத்தை உடையவர்களாகவும் எங்களை விளங்க பண்ணுகிறோம் என்பதே. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. சர்வ வல்லமையுள்ள தகப்பனே, உம்முடைய கிருபைக்காக நன்றி ஏசப்பா. உம்முடைய ஊழியக்காரரின் சுகத்தை விரும்புகிற தேவனின் ஆண்டவரே, உம்முடைய பரிசுத்தவான்கள், உமக்காக ஊழியம் செய்கிறவர்கள், உம்முடைய சுவிசேஷத்தை அறிவிக்கிற ஒவ்வொருவருக்காகவும் இவ்வேளையில் நாங்கள் நன்றி பலிகளை ஏறெடுக்கிறோம் அப்பா. அவர்களை பலப்படுத்துவீராக தகப்பனே. அப்பா பிதாவை உம்முடைய சமூகத்தில் எங்கள் ஒவ்வொருவரையும் தாழ்த்துகிறோம் என் ஆண்டவரே. அப்போஸ்தலனாகிய பவுல் அவர்கள் ஏறெடுத்த ஊழியம் மகத்தானது ஐயா தகப்பனே. அவர்கள் மூலியமாக எத்தனையோ நிருபங்கள் நீர் எழுத வைத்திருக்கிறீர். உமக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. உம்முடைய வார்த்தைன்ற வல்லமை ஆண்டவரே அவர் மூலியமாய் வெளிப்பட்டதற்காக நன்றி இயேசப்பா. உமக்கென்று உம்முடைய ஊழியக்காரர்கள் இந்நாட்களிலும் கூட வைராக்கியமாய் எழும்பி இருக்கிறாங்க ஆண்டவரே. தகப்பனே, அவங்க பாடுகள், உபத்திரவங்கள், அவமானங்கள் இது எல்லாவற்றிலும் கர்த்தர் நீங்க கூட இருந்து தைரியப்படுத்தி கொண்டிருக்கிற மகா கிருபைக்கு நன்றி இயேசப்பா. ஆமீன். இந்த அனுக்கிரக நாள், இந்த இரட்சணிய நாட்களிலே உம்மை அறியாத பிள்ளைகள் உம்மை அறிந்து கொள்ளும்படியாக எல்லா இடங்களிலும் உம்முடைய வார்த்தை பறைசாற்றி கொண்டிருக்கிற உம்முடைய பிள்ளைகளை நீர் மென்மேலும் ஆசீர்வதிப்பீராக. உடல் ஆரோக்கியத்தையும் பலத்தையும் அருள் செய்வீராக. செல்லுகிற இடமெல்லாம் கர்த்தாவே உம்முடைய சித்தம் நிறைவேறும்படியாக அர்ப்பணிக்கிறோம். உம்முடைய அக்கினி ஜுவாலையாய் மாற்றுங்கப்பா. நன்றி ஆண்டவரே. உங்க குடும்பத்தை ஆசீர்வதித்து பாதுகாத்துக் கொள்ளுங்க ஆண்டவரே. உங்க சபையை ஆசீர்வதித்து பாதுகாத்துக் கொள்ளுங்க. வளர செய்யுங்க இயேசப்பா. ஒரு துன்மார்க்கனும் உங்களுக்கு முன்பதாக எழுந்து நிற்காதபடி காத்துக்கொள்வீராக தகப்பனே. ஆமீன் ஆண்டவரே. உம்முடைய அக்கினியின் ஜுவாலையாய் இருக்கும் பொழுது ஒரு மனுஷரும் ஒரு துன்மார்க்கனும் கிட்ட நெருங்க முடியாதே. உமக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்பா, மரணம் வரைக்கும் இல்ல உம்முடைய ரகசிய வருகை மட்டுமோ தகப்பனே தங்கள் பரிசுத்தத்தை காத்துக்கொள்ளவும் உம்முடைய சத்தையை வசனத்தை எல்லா இடங்களிலும் ஆண்டவர் பிரஸ்தாபப்படுத்தவும் பரிசுத்தத்திலே நிலைத்திருக்கும்படியான பாக்கியத்தை அருள் செய்யுங்க இயேசப்பா. அந்த முத்திரையை ஒவ்வொரு பரிசுத்தவான்களுக்கும் உம்முடைய ஊழியக்காரர்களுக்கும் அருள் செய்ய வேண்டுமா நேர்ந்து ஜெபிக்கிறோம் என் ஆண்டவரே. ஹல்லேலூயா. பின்மாற்றம் அடையத்தக்கதாக எத்தனையோ வஞ்சிக்கிற ஆவின் கிரியைகள் சுற்றி கொண்டிருக்கு. அதில் விழுந்து போகாதபடிக்கு தகப்பனே உம்முடைய பிள்ளைகள், உம்முடைய நாமம் தரிக்கப்பட்ட பிள்ளைகள் என் ஆண்டவரே, உம்முடைய பெயர்கள் எல்லாம் ஜீவ புஸ்தகத்தில் எழுதப்பட்டு இருப்பதாக. ஆமீன் என் தகப்பனே. மனம் இறங்குவீராக ராஜா. கர்த்தாவே, வேளையிலும் கூட எங்கள் தேசத்தை தேவ சமூகத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். எங்கள் தேசத்தில் எழும்பியிருக்கிற ஒவ்வொரு ஊழியத்தையும் ஆசீர்வதிங்க. ஒவ்வொரு ஊழியக்காரர்கள், ஊழியக்காரிகள், தீர்க்கதரிசிகள், வேதாசிரியர்கள் என்றும் ஜாமக்கார ஜபவீரர்கள், விசுவாசிகளை தேவ சமூகத்தில் அர்ப்பணிக்கிறோம். விசேஷத்தை தேவ வல்லமை இந்த கடைசி நாட்களின் மீது ஊற்றப்படட்டும் என் தகப்பனே. ஆமீனப்பா. அக்கினியின் அபிஷேகம் இறங்கட்டும் என் ராஜா. எல்லா விதமான அக்கினி ஆஸ்திரங்களை ஆண்டவரை முறியடிக்கத்தக்கதான தேவ வல்லமையின் ஆவி ஊற்றப்படட்டும் என் தகப்பனே. எங்கள் ஜெபங்களுக்கு, கண்ணீருக்கு, உபவாசத்துக்கு எல்லாம் கர்த்தர் நீர் பதில் தரப்போவதற்காக நன்றி இயேசப்பா. நீங்களை முற்றிலுமாக தாழ்த்துகிறோம், வெறுமையாக்கி ஒப்பு கொடுக்கிறோம். ஒவ்வொருவரும் தேவ சமூகத்தில் அர்ப்பணிக்கிறோம் என் ஆண்டவரே. ஆசீர்வதித்து பாதுகாத்துக் கொள்ளுங்க. வேளையிலும் கூட எங்கள் இந்திய தேசத்தை விசேஷமாய் தேவனுடைய கரத்தில் வைக்கிறோம் ராஜா. தகப்பன், எங்கள் தேசத்துக்கு விரோதமாய் செயல்படுகிற துராலோசனைகள், ஆண்டவரே துன்மார்க்குடைய செயல்பாடுகள், வஞ்சிக்ராவின் கிரியைகள், எதிராளி நாட்டின் யோசனைகள் எல்லாவற்றையும் ஆண்டவரே கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே
அத்தனையும் வாய்க்காமல் போகட்டும். ஆமீன் பிதாவே. ஹல்லேலூயா. உடைய பலத்த கரத்தினால் எங்கள் தேசத்தை வேலியடைத்து பாதுகாத்து கொண்டிருக்க கிருபைக்கு நன்றி ஆண்டவரே. அப்பா, எந்த வைரஸ் தொற்றும் கிட்ட நெருங்காதபடி காத்துக்கொள்ளுங்க ஏசப்பா. பாதிக்கப்பட்ட பிள்ளைகளுக்கு பூரண சுகத்தை தேவன் அருள் செய்யுங்க ஆண்டவரே. டாக்டர்ஸ், நர்ஸ் கண்களிலே ஆண்டவரே கிருபை உண்டாகட்டும். நல்ல ஆலோசனைகளை கொடுங்க ஆண்டவரே. அமீனப்பா, இறங்குவீராக. உலக நாடுகளிலே உடைய சமாதானம் உண்டாகும்படியே ஒப்பு கொடுக்கிறோம். உடைய ஊழியங்கள் எல்லா இடங்களிலும் பிரஸ்தாபப்படட்டும் என் ஆண்டவரே. ஹல்லேலூயா ராஜா. எழுப்புதல் இந்திய தேசத்தில் இந்த உலகமெங்கும் பரவட்டும் ஐயா. தகப்பனே, அனுகிரகம் புரிய வேண்டும் ஜெபிக்கிறோம் என் தகப்பனே. மக்கு ஸ்தோத்திரம் 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 அப்பா. இவ்வேளையிலும் கூட இஸ்ரேலை ஆசீர்வதித்து பாதுகாத்துக் கொள்ளுங்க. அதிபருக்கு ஞானத்தையும் ஆலோசனை நீங்க கொடுங்க. உங்க சித்தத்தின்படி மாத்திரம் செயல்பட கிருபை தாங்கப்பா. சுற்றி இருக்க தேசங்களுக்காகவும் ஜெபிக்கிறோம். பலஸ்தீனுக்காக, உக்ரைன், ரஷ்யாக்காக ஜெபிக்கிறோம் அப்பா. சிரியாக்காக, லெபனனுக்காக, ஈரானுக்காக ஜெபிக்கிறோம். டர்க்கிக்காக ஜெபிக்கிறோம் என் தகப்பனே. அமெரிக்கா, ஜப்பானுக்காக ஜெபிக்கிறோம். சைனாக்காக ஜெபிக்கிறோம் ஏசப்பா. தகப்பனே, ஒரு தேசத்துக்கு விரோதமாய் தேசம் எழும்பாதபடிக்கு அவங்கவுங்க தேசத்துக்குரிய காரியங்களை சிந்தித்து சமாதானமாய் ஜீவிக்கத்தக்கதான அந்த யோசனைகள் மாத்திரம் உண்டாகட்டும் என் தகப்பனே. வன்முறையோ யுத்தமோ பிரிவினையோ இது எல்லாம் இராதபடிக்கு ஆண்டவரே தேசங்கள் சமாதானமாய் ஜீவிக்க கிருபை தாங்க ஏசப்பா. இது எல்லாம் கடைசி காலத்துக்கான அடையாளம் என்று நீங்க சொல்லியிருக்கீங்க. சமாதான சீர்குலைவு, பஞ்சங்கள், கொள்ளை நோய்கள், யுத்தங்கள் எல்லாம் சொல்லியிருக்கீங்க. ஆமென் ஆண்டவரே. தோ எங்கள் நாட்களிலே எங்கள் கண்களால் நாங்கள் பார்க்குறோம் ஆண்டவரே. ஆனால் நாங்கள் அசதியாய் சோர்வாய் இராதபடிக்கு அப்பா, உங்களுடைய ரகசிய வருகை எப்பொழுது வருமோ என்று ஆவலாய் எதிர்பார்த்து அதுக்கு நாங்கள் ஆயத்தப்பட ஒரு கூட்ட ஜனத்தை ஆயத்தப்படுத்த கிருபை தாங்கப்பா. கிருபை தாங்க என் தகப்பனே. எங்கள் சுய புத்தினாலும் முடியாது, சுய பலத்தினாலும் முடியாது என் ஆண்டவரே. நீர் எங்களுக்குள்ளே வாசம் செய்து வழிநடத்தும்படியாக தெய்வ சமூகத்தில் அர்ப்பணிக்கிறோம். நீர் ஒருவரே பரிசுத்தர், நீர் ஒருவரே உன்னதர் என் ஆண்டவரே. ஹல்லேலூயா ராஜா. உமக்கு மகிமை செலுத்துகிறோம். நன்றி பலிகளை எடுக்கிறோம் என் தகப்பனே. எல்லாம் வல்ல மீட்பெரும் இரட்சகரும் ஆகிய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன். நம் பிதாவாகிய தேவனுக்கும் நம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்கும் பரிசுத்த ஆவியானவருக்கும் ஸ்தோத்திரமும் துதியும் கனமும் மகிமையும் வல்லமையும் ஞானமும் பலமும் சதா காலங்களிலும் உண்டாயிருப்பதாக. ஆமீன் ஆமீன் ஆமீன்.